நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா திருக்குறளோட பதிவு தான் பார்க்க போறோம். அதை வச்சுதான் உங்களை நான் இன்னைக்கு சந்திக்க இருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு விவசாயி கடின உழைப்பாளி. அவர் ஒரு நாயை வளர்த்துட்டு வராரு. அந்த நாய் இவர் எப்ப வேலைக்கு போகும்போது அந்த நாயை கூட்டிட்டு போறது வழக்கம். ஒரு நாள் அவர் வேலைக்கு போகும்போது இந்த நாய் ஓட ஒரு இடத்துல அவர் அதை காலை வச்சு கத்திக்கிட்டே இருக்கு, குலைக்குது. அங்க இருக்க அவர் என்ன நினைக்கிறாருன்னா, உள்ள ஏதோ நல்ல சாப்பாடு இருக்கு போல, நாய்க்கு அது பிடிக்கும் போல, இதனால கத்துது அப்படின்னு சொல்லி சரி அந்த நாய்க்காண்டி தோண்டுவோமேன்னு தோன்றாரு. உள்ள பார்த்தா ஒரே புதையலா இருக்கு. அந்த புதையலை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த புதையலெல்லாம் எடுத்துட்டு அவருடைய வீட்டுக்கு போயிட்டு வைக்கிறாங்க. வைக்கும்போது மறுநாள் அவருடைய அந்த இரவு அவருடைய கனவுல ஒரு கடவுள் தோன்றுறாரு. கடவுள் தோன்றி உனக்கு அந்த புதையல் கிடைச்சதுல சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே இவரும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி சொல்ல, இந்த புதையலை வச்சு நீ என்ன செய்யலான்னு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த விவசாயி சொன்னாராம், எனக்கு ஒரு நாய் கிடைச்சிருக்குல்ல, அந்த நாய் தானே இந்த புதையலை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துச்சு. அதனால அந்த நாய்க்கு கொஞ்சம் நல்லா ஒரு ஆபரணங்கள்லாம் வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா யார் யாரெல்லாம் என்னை போல் கடின உழைப்ப பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த கொடுத்துட்டு மீச்சு இருக்கிற தங்கத்துல, அதாவது இந்த புதையல்ல வித்து என்னோட நிலத்தை நல்லா பெருசாக்கி இன்னும் என்னுடைய வேலைகளை தொடங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி சொல்ல, அந்த கடவுள் அப்பொழுது இன்னும் செல்வம் உனக்கு சேரட்டும் அப்படின்னு அருள்பாலிச்சுட்டு போறாரு. இப்ப அந்த மறுநாள் காலையில அந்த விவசாயி எந்திரிக்கும் போது பலவாறான செல்வங்கள் குவிஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்த்தோடே ஊர் மக்கள் எல்லாம் அதிசயித்து போனாங்க. போய் அந்த விவசாயிட்ட கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு, எதுக்காண்டி நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, கடவுள் இந்த மாதிரி வந்தாரு, என்ன செய்வீங்கன்னு கேட்டாரு. நான் அந்த மாதிரிலாம் சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் கேட்டாங்க, ஒரு பொருள் கிடைச்சிச்சுன்னா யாருக்காவது உதவி செஞ்சோன்னா அது அந்த ஆண்டவனுக்கு கூட பிடிக்கும் அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அந்த விவசாயி சொன்னாரா, நான் திருக்குறள் படிச்சிருக்கேன், அதுல ஒரு நூல் இருக்கு, ஒரு குறள் இருக்கு, உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து அப்படின்னு சொல்லி. அதாவது என்னைக்குமே இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்றால் உதவி செய்தால் கண்டிப்பாக அவன் நமக்கு அருள்பாலிப்பான் என்பது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்னைக்குமே உரைக்க கூடாது. யாருக்கு உதவி செய்யணும், எப்பெல்லாம் உதவி செய்யணும்னு அந்த அதிகாரத்தில் இருக்கு. அப்ப அந்த உதவி செஞ்சதை நான் திருப்பி செய்யணும். அதனால நாய்களுக்கு நான் ஆபரணங்கள் போட்டோன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு உதவி இனிமே வருங்காலத்துல தேவைப்பட்டா செய்யறதுக்கு முதலீட போடணும். அதனால மற்ற மக்களுக்கு உதவி செய்யணும்னு நான் சொன்னேன். அதனாலதான் அந்த கடவுள் எனக்கு அருள்பாலிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த திருவள்ளுவர் சொல்ற கருத்தை நம்ம ஆழமா தெரிஞ்சுக்கணும். உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. என்றைக்குமே இந்த குறள்ல இன்னொரு சிறப்பு என்னன்னா, உதவின்ற வார்த்தை 3 தடவை வந்திருக்கும். அது மாதிரி இந்த குறளோட சிறப்பு என்ன அப்படின்னா, என்னைக்கும் ஒருத்தனுக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா அது 7 ஜென்மம் கடந்தும் வரும் அப்படின்றத தாண்டி, இன்னைக்குமே ஒருத்தனுக்கு உதவி செய்யறேன்னா அன்னைக்கே உனக்கு இறைவன் ஒரு பலன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்னென்னமோ ட்ரெண்டு அப்படின்னு வருதுன்னு நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்க. அதே மாதிரி இதையும் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணுங்களேன். என்னைக்குமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ட்ரெண்ட் உண்மையாக போறது கிடையாது. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்க உதவி செஞ்சுட்டே இருங்க. என்னைக்கோ ஒரு நாள் அந்த இறைவன் உங்களை பார்த்து உங்களை அருள்பாலிப்பாரு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தீஷா திரவியராஜ். ஊராட்சி அரசு மாதிரி பள்ளி புதுக்கோட்டையில் நான் கைக்குறிச்சியில் 9ஆம் வகுப்பு பயின்று வருவேன். நன்றி, வணக்கம்.